Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் OROP 3 வந்து மேக்ஸिमम எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. அதுல ஒரு சில நபர்களுக்கு அதுக்கு உண்டான அரியர் இல்ல அவங்களோட பேசிக் பேல மாறுதல் ஏற்பட்டதால கிராஜுவிட்டி அமௌண்ட், கம்யூட்டேஷன் அமௌண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுதல் ஆயிருக்கு. இது அவங்க கவனிச்சாங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவங்களுக்கு அது கிடைக்கலனா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களும் இது தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், OROP 3 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து 2024 ஜூலையிலேருந்து லாகு ஆகி எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கான ஒரு 3 மாதத்து 4 மாதத்துக்கான அரியர் எல்லாருக்குமே ஜென்ரேட் ஆகிருக்கும். அதோட பிபிஓ வந்து செப்டம்பர் 21 இருந்து மேக்ஸிமம் நபர்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆன டேட்டு வந்து செப்டம்பர் 21. இப்போ இதில் அவங்களுக்கு OROP பேசிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பேசிக் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட கிராஜுவிட்டி, அதாவது அவங்க இப்போ பென்ஷன் வந்த டயத்தில் இருந்து பேசிக் கூடுதலாக வரும்போது கிராஜுவிட்டியும் கூடுதலாக கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிராஜுவிட்டி கூடுதலாக கிடைக்கும்போது கம்யூட்டேஷனும் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா சேஞ்ச் மட்டும் உங்களோட பிபிஓவில் ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதை ரொம்ப பேர் கவனிக்க தவறிட்டாங்க. இப்போ தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த நபரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க. இப்போ அவங்களுக்காகவும் அவங்கள மாதிரி இருக்கிற நபர்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. உங்கள் பிபிஓவை எடுத்து பாருங்கள். பேசிக் பே சேஞ்ச் ஆகியிருந்தால் உங்களுக்கு கிராஜுவிட்டிலையும் கம்யூட்டேஷன்லேயும் மாறுதல் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒன்ஸ் மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கூடுதல் எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு அரியராக கிடச்சிருக்கணும். அப்படி கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை உங்களோட பாஸ்புக் என்ட்ரியோ நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்து அந்த அமௌண்ட் வந்துருந்துச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். பை சான்ஸ் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரல அப்படின்னா அந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஸ்பர்ஸில் கிரிவனன்ஸாக போட சொல்லுங்கள். அப்படி இல்லைனா சிபி கிராமில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சிபி கிராமில் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்பர்ஸ் கிரிவனன்ஸ் அந்த அளவுக்கு யாரும் அப்டேட் பண்ணுறது கிடையாது. அதுக்கான ப்ராசஸ் டைமும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இது சம்மந்தமாக சிபி கிராமில் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்குது. பேசிக்கான விஷயந்தான். சிபி கிராமில் இந்த மாதிரி பிபிஓ ஜெனரேட் ஆகி வந்திருக்கு, அதுக்கான அரியர் அமௌண்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த பிபிஓ காப்பி வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை அங்கேருந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு தடவை ஃபோன் நம்பர் இல்லை கஸ்டமர் கேர் இமெயில் ஐடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் இன்டிமேட் பண்ணிடுங்க. ஏன்னா பணம் உங்களுக்கு தான் வந்து சேரணும். அது வாங்கக்கூடிய அந்த திறமையும் அந்த ஆற்றலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டோம். கஸ்டமர் கேர்லேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க, கம்ப்ளைண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆடியோவை கேட்போம். நான் தான் கஸ்டமர் கேர்ட்ட பேசினேன் இந்த நபருக்காக. பேசும்போது அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். சார் मतलब पेंशन जो रिवाइज हुआ है अभी आपका, सर नया पीपीओ जो बना है सर नंबर में, उसमें आपका ग्रेजुएटी अमाउंट भी मेंशन किया गया है सर। तो वो अमाउंट का जो डिफरेंस अमाउंट है वो अभी तक आपको मिला नहीं है सर। तो वो कब तक मिल जाएगा, उसी की जानकारी के लिए कंप्लेंट डाल के आप इस पर को सबमिट करवा दीजिए ऑनलाइन। ठीक है सर। तो ओके ऑफिस चेक कर लेगा कि आपका अमाउंट जो उसके अंदर मेंशन किया गया है सर वो अगर सही होगा तो कब तक मिल जाएगा वो जानकारी आपको मिलेगी। वही तो मैं बोल रहा हूँ सर कि सितंबर का जनरेट किया हुआ पीपीओ है, तो अभी जनवरी होने वाला है, तो इतना दिन हो गया। तो तब तक के लिए मैं बोला आ जाएगा करके वेट किया था, लेकिन अभी तक आया नहीं है, तो इसलिए मैं हम पूछ रहे थे कि अब तक आ जाएगा। तो आप इसमें कंप्लेंट डालिए, ऑफिस चेक करेगा कि वो उसमें जो मेंशन किया गया है ग्रेजुएटी अमाउंट वो सही मेंशन है कि नहीं आपका। ठीक है सर, ओके सर, वो चेक करेगा ऑफिस। ठीक है, आप मैं करवा देता हूँ। थैंक यू धन्यवाद। ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆடியோ கேட்டிருப்பீங்க. நம்ம சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு, எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம்.
ஸ்பார்ஸில் கிரினன்ஸ் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் போய் நீங்கள் ஸ்பார்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா உங்களோட சிபி கிராமில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டினா உங்களோட ரெக்கார்ட் த்ரூ பிஏஓக்கு த்ரூ அங்கேயும் உங்களுக்கு ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஒரு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஜஸ்ட் உங்கள் பிபிஓ எடுத்து பாருங்கள், ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, குறிப்பாக உங்களோட கிராஜுவிட்டி அண்ட் கம்ப்யூட்டேஷன் உங்களுக்கு கூடுதலாக கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது OROP 3 கிடைக்கல, உங்கள் டேபிள் நம்பர் 7 படி அந்த 3யோட அமௌண்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் இந்த சேம் ப்ராசஸ் பண்ணுங்கள். இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் நம்மளால் எடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சேனல் அஃபிஷியல் ஜாயின் பட்டன் இருக்குது மெம்பர்ஷிப்க்கு. அந்த ஜாயினை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பர் மந்த் 29 rupees கொடுத்து. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.